நமது விருதுநகர் மாவட்டத்திற்கு 2027 40 லட்சம், பாதாள சேகர திட்டத்துக்காக 596.84 லட்சமும், தேனி மாவட்டத்திற்கு 280.89 கோடியும், 41.72 லட்சம் பாதாள சாக்கடை திட்டத்துக்காக கோடியும், 41.72 கோடியும், அதே போல சிவகங்கை மாவட்டத்திற்கு 1952.73 கோடியும், பாதாள சாக்கடை திட்டத்துக்காக 140.13 கோடியும், ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக 3289.28 கோடி குடிநீருக்காகவும், பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 52.60 கோடியும், திருநெல்வேலி மாவட்டத்திற்காக குடிநீர் திட்டத்திற்காக 1450.22 கோடியும், அதே போல தென்காசி மாவட்டத்திற்கு 226.59 கோடியும், நமது தூத்துக்குடி மாவட்டத்திற்காக 572.54 கோடியும், பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 368.52 கோடியும், அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக குடிநீர் திட்டத்திற்காக 508.22 கோடியும், பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 129.35 கோடியும் இது நடைபெற்றிருப்பது ஆணையர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கு அனைத்து முன்முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் கடந்த காலத்தை போல் கொஞ்சம் இல்லாமல் தொடர்ந்து சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நகராட்சிக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நகராட்சிக்கும் எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பேரூராட்சிகள் தொகை எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கணக்கு இருக்கிறது. நீண்ட நேரம் சொல்ல விரும்பவில்லை. நமது சென்னை மாநகராட்சி உள்ள மாநகராட்சிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டு 5000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்படுகிறது.